வணக்கம் நண்பர்களே! ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ. முன்னாடி வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் டைம் இல்ல, அது இல்ல, பார்வையாளர்கள் வரல அப்படின்ற ஒரு காரணத்தினால நிப்பாட்டியாச்சு. இப்போ ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தாரு, "இத நீங்க வீடியோவா போட்டா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும்" அப்படின்ட்டு. அதனால எனக்கு தெரிஞ்ச வகையில ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். எனக்கு ரொம்ப டெக்னிக்கலாலாம் தெரியாது. அதனால ஏதோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பார்க்குறவங்க. ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஸ்டாக் வந்து எஸ்ஜேஎஸ் என்டர்பிரைசஸ் லிமிடெட். ஓகே. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்றத முதல்ல பார்த்துருவோம். அத நான் ஒரு இதாவே எடுத்து வச்சிருக்கேன். முடிஞ்சா பாஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா போஸ்ட்டா போடுறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஸோ பாஸ் பண்ணி பாருங்க. ஸோ இது என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த டெக்கரேட்டிவ் இதெல்லாம் வரும் இல்லையா? இப்போ ஒரு இது ஆட்டோ ஆக்ஸிலரி கம்பெனி. ஓகேவா? ஆ அது மட்டும் கிடையாது. இவங்க வந்து இந்த கார், பைக், டிராக்டர், கன்சூமர் அப்ளிகேஷன்ஸ்ல இருக்கிற ஆ இந்த லோகோ, பேட்ஜ், குரோம் பார்ட்ஸ், டெக்கரேட்டிவ் பார்ட்ஸ், டச் பேனல்ஸ் இதெல்லாம் பண்றவங்க இவங்க. இவங்க கஸ்டமர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா இவங்கலாம். மஹிந்திரா, டிவிஎஸ், சுசுகி இந்த இவங்கலாம் வந்துட்டு இவங்களோட கஸ்டமர்ஸ். இப்போ சமீபமா ஹீரோ மோட்டோ காருக்கு அந்த இதையும் ஆட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு பணம் எங்கிருந்து வருது அப்படின்னா, ஆட்டோ ஆன்சிலரி வளர்ந்தா, அதாவது ஒரு கார் வளர்ந்த காருக்கு உண்டான காம்போனன்ட்ஸும் வாங்குவாங்க. கார் கம்பெனி வளர்ந்தா. கரெக்ட்டா? ஸோ அந்த காம்போனன்ட்ஸ் வாங்குறப்போ இவங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வரும். ஸோ இதுதான் அவங்களோட ப்ராஃபிட்டு. 985 கோடி வந்து ரெவென்யூ வந்திருக்கு. ஆ ஈபிட்டா வந்துட்டு 288 கோடி. மார்ஜின் 29.6%. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் மார்ஜின் வந்து 18% ஒரு நல்ல இதுல இருக்காங்க. இவங்க ஆர்ஓஇ, ஆர்ஓசி எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இங்க வந்துருவோம். நம்ம வந்துட்டு இந்த மாடல்ல யூஎஸ்எஸ்ல பார்த்தோம்னா ஆர்ஓஇ 22.75, ஆர்ஓசி 29.89, ஆர்ஓஏ வந்துட்டு 17.50. ஸோ நல்லாவே இருக்கு. பார்க்குறப்ப நல்லா தெரியும் உங்களுக்கு. சரியா? ஸோ இப்ப நம்ம திருப்பி இங்க போயிடலாம். ஸோ டெப்ட் கிட்டத்தட்ட இல்ல. கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்கு. இவங்களோட பிசினஸ் மிக்ஸ் பார்த்தோம்னா, பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ்க்கு 41%, டூ வீலர்ஸ்ல 38%, இதுல 20% வருது. அதாவது ஒரு செக்மெண்ட் மட்டும் சார்ந்து இல்லாம கொஞ்சம் டைவர்சிஃபிகேஷனா இருக்கு. ஸோ அதனால ஒரு செக்மெண்ட் விழுந்துருச்சுன்னா இவங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் அடிவாங்குமே ஒழிய, பிசினஸ் கம்ப்ளீட்டா படுத்துறாது. எக்ஸ்போர்ட் தான் வந்துட்டு நெக்ஸ்ட் குரோத். ஸோ அது என்ன அப்படின்னா, எதிர்பார்க்குறாங்க பெருசா 9.5% இருக்கு இப்போ. அதுல 14 to 15% ஆக்கணும்னு சொல்லிட்டாங்க. பார்ப்போம். எக்ஸ்பென்ஷன் போறாங்க. கேபெக்ஸ் பிளான் இருக்கு. புனே, ஹோசூர், பெங்களூர் பிளான்ஸ்ல எல்லாம் வந்துட்டு எக்ஸ்பென்ஷன் போறாங்க. அண்ட் வந்துட்டு இவங்களோட முன்னாடி கான்கால்ல சொன்னதை செஞ்சாங்களா அப்படின்னு? ஆமா செஞ்சாங்க. என்ன சொன்னாங்களோ அத செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா ஒரு கம்பெனி என்ன சொன்னாங்களோ அதை செய்யுதா அப்படின்னா தான் வந்துட்டு நம்ம அந்த கம்பெனியை வந்து வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர முடியும். ஓகே. இதுல பெரிய பிரச்சனை என்னன்னா, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது. 21% 22% தான் இருக்கு. எஃப்ஐடி ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கு. ஓகே. எஃப்ஐயும் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ரிஸ்க் வந்து ஆட்டோ ஆன்சிலரி, அதாவது இந்த கார் வைக்கிறது, வண்டி விற்கிறது எல்லாம் ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா இவங்களுக்கும் பிசினஸ் அடிவாங்க. லோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஏற்கனவே சொன்னது. அண்ட் கேபெக்ஸ் வந்து கரெக்டா போகணும் அவங்க எதிர்பார்த்த மாதிரி. இவங்ககிட்ட இருக்கிற ஒரு மோட், இந்த பிசினஸ் மோட் தான் ரொம்ப முக்கியம். இது என்ன அப்படின்னா, ஆஹ் இவங்க வந்து ஒரு ஓஇஎம் சப்ளையர், அதாவது ஒரு என் ப்ராடக்ட் ரெடி பண்றவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை சப்ளை பண்ற ஒரு நிறுவனம். அப்படின்னும் போது இவங்களுக்கு ஒரு ஒரு என்ட்ரி கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஹுண்டாய்க்கு சப்ளை பண்ண, இப்போ ஹீரோக்கு எடுத்திருக்காங்க. இப்போ ஹீரோக்கு எடுத்துட்டாங்க, அந்த ஆர்டர் எடுத்திருக்காங்க அப்படின்னா, அந்த ஆர்டர் முடிஞ்ச உடனே தூக்கி போடுற இது கிடையாது. கண்டினியூஸா அந்த பிசினஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். அவங்க வண்டிக்கு இவங்க மாத்தி அந்த டெக்கரேட்டிவ் பிளேட்ஸ்ல இருந்து அந்த லோகோ பிளேட் வருது இல்லையா? அந்த லோகோ பின்னாடி இப்போ காருக்கு பின்னாடிலாம் மஹேந்திராக்கு எம் மாதிரி ஒரு இது இருக்கும், மாருதிக்கு ஒன்று இருக்கும், இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்து கம்பெனி சப்ளையரா மாத்தாது. ஸோ ஒரு கம்பெனிட்ட இது பண்ணோம், என்ட்ரி போட்டோம் அப்படின்னா, ஒரு எம்ஓஏ போட்டோம் அப்படின்னா, அது நீண்ட நெடுநாட்கள் வந்துட்டு, நெடு வருஷங்கள் வந்துட்டு அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் மாத்த மாட்டாங்க. மாத்துறதுல நிறைய பிரச்சனை இருக்கு. அதனால அவ்வளோ சீக்கிரம் மாத்த மாட்டாங்க. பட் இவங்க வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா பண்ணாங்க அப்படின்னா மாத்த மாட்டாங்க. அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். அண்ட் இவங்ககிட்ட நம்ம இன்னொன்னு, இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்ப்போம் இல்லையா? இப்போ பேட்டர்ன்ல பார்த்தோம் அப்படின்னு
ப்ரொமோட்டர் வந்து இந்த குவார்ட்டருக்கு குறைஞ்சிருக்காங்க. ஓகே. பப்ளிக் வந்து கொஞ்சம் கூடியிருக்கு. டிஏஐ கொஞ்சம் கூடியிருக்கு. 34.70 கிட்டத்தட்ட 3% கிட்ட கூடியிருக்கு. எஃப்ஐஐ கம்மியாயிருக்கு. ஓகே. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இவங்கெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ். இதுல மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இவங்கெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. இப்ப நான் காமிக்க போறது இங்க. இதுல வந்து சுந்தரம் ஃபண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வாங்கி வச்சிருக்காங்க. இந்த குவார்ட்டர் கொஞ்சம் கூடியிருக்கு. கிட்டத்தட்ட 0.89% வந்து கூடியிருக்கு. அதை நம்ம இங்க பார்க்குறோம். கோல்ட்மேன் சாக்ஸ் குறைச்சிருக்காங்க. மோதிலால் ஆஸ்வல் குரூப் இந்த குவார்ட்டர் தான் என்ட்ரி ஆயிருக்கு. 2.67% வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வாங்கிட்டாங்க, இவங்கெல்லாம் வித்துட்டாங்கன்றதுக்காக இந்த கம்பெனி இறங்கிரும், ஏறிடும்ன்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. ஓகேவா? ஸோ இவங்ககிட்டலாம் இருக்கு. இவங்கெல்லாம் அப்படியே இருக்காங்க. 2024க்கு அப்புறம் வித்துட்டு வெளியே போனவங்க தான். ஓகே. இவங்களும் வித்துட்டு வெளியே போனவங்க தான். ஓகே. இவங்கெல்லாம் அதுக்கப்புறம் வாங்கவே இல்லை. இந்த கம்பெனி எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைச்சு 1.30 தான் இருக்கு. ஓகே. இப்போ டீல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பெருசா எதுவும் இல்லை. 2026 ஜூன் 2026ல இவர் வித்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1,65,000 ஷேரை 2,500 மணிக்கு வித்திருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி 2023 தான் பல்க் டீல் நடந்திருக்கு. பிளாக் டீலும் பார்த்தோம் அப்படின்னா 2023 தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் எதுவும் நடக்கல. இன்சைடர் வந்து 2024 நடந்தது தான். ஏன்னா இவர் ஒரு ப்ரொமோட்டர். ஓகே. ஸோ வித்திருக்கிறாரு. மேபி இங்க வித்ததும் அவரா தான் இருக்கும். எங்க டீல்ஸ்ல இங்க பல்க்ல பாக்குறோம்ல இந்த ஜோசப் இவரா தான் இருக்கும். இது அப்டேட் ஆகாம இருக்கா என்னன்றது தெரியல. ஓகே. ஸோ இவங்களோட டெலிவரிஸ் பார்த்தோம் அப்படின்னு மந்த்லியில பார்க்குறோம். ஒவ்வொரு மாசமும் ஓரளவுக்கு நல்ல டெலிவரியே போகுது. 57%, 57%, 61% அப்படின்னு போகுது. பிரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாசம் ரூ. 1,500 இருந்தது. இப்போ ரூ. 2,300 இருக்கு. நீங்க இங்க சார்ட்ல பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டே தான் இருக்கு. 2021 நவம்பர்ல லிஸ்ட் ஆயிருக்கு. ரூ. 464 லிஸ்டிங் பிரைஸ். என்ன ஐபிஓ வந்தாங்கன்னு தெரியல. ரூ. 551 அந்த மாசம் போயிருக்கு. இப்போ 2,300 சில்லற இருக்கு. கரெக்டா 390 இந்த ரேஞ்சில் இருக்கு. ஓகே. ஸோ இவங்களோட காம்படிட்டர்ஸ் இவங்க தான் காம்படிட்டர்ஸ். இவங்க இதுல ஆர்ஓசி பார்த்தோம்னா இருக்கிறதுலயே அதிக ஆர்ஓசி வச்சிருக்கிற கம்பெனி இதுதான் எஸ்ஜேஎஸ் இன்டர்பிரைசஸ். ஆர்ஓஇ பார்த்தோம்னா கூட இருக்கிறதுலே அதிக ஆர்ஓஇ எடுக்கிறது இந்த கம்பெனி தான். பட் சேல்ஸ் ரொம்ப கம்மி. 955 கோடி தான். இவங்கெல்லாம் பாருங்க 1,26,000 கோடி பண்றாங்க. பாஸ் எல்லாம் 20,000 கோடி பண்றாங்க. ஸோ இவங்கெல்லாம் இருக்கிறதுலே பெரிய கம்பெனி இது. இதை பத்தி நாளைக்கு நம்ம முடிஞ்சா பார்ப்போம். ஓகே. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னு இவங்க 3,000 கோடி பண்றாங்க. இவங்க வெறும் 121 கோடி. இவங்க 2,220 கோடி. ஏ பாஸ் பாஸ் ஏன் மேல இருக்குன்றது தெரியுதா? சேல்ஸ் வந்துட்டு 20,000 கோடி தான். இவங்க அதை விட கிட்டத்தட்ட 6 மடங்கு கூட. ஆனா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்துட்டு இவங்க 2,220 கோடி, இவங்க 3,502 கோடி தான். ஸோ உங்களுக்கு தெரியுதா? கிட்டத்தட்ட இவங்க நெருங்கிடுறாங்க. அப்போ இதை பார்க்கறதா அப்படின்னா நம்ம இந்த கம்பெனியோட தான் கண் வைக்கணும். பட் 41,000 இருக்கு பிரைஸ். வாங்குவாங்களான்றது தெரியல. ஒரு விஷயம் 41,000. ஓகே. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் ரீசனபிளா இருக்கு. பட் ரொம்ப கம்மியான ப்ராஃபிட் தான் பண்றாங்க. இவங்க விரலுக்கேத்த வீக்கம்ன்ற மாதிரி தான். ஓகே. டெப்ட் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு 15,000 கோடி இருக்கு. பாஸ்க்கு ஒரு டெப்டும் கிடையாது. உங்களுக்கு 7 கோடி இருக்கு. ஓகே. ஸோ மற்ற கம்பெனிக்கெல்லாம் ஓரளவுக்கு இவங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க. இது கமர்ஷியல் வெஹிக்கிள் கண்ட்ரோல் பிசினஸ். நம்ம இதுல வேற ஏதாவது நல்ல கம்பெனி தேடிச்சுன்னா பார்ப்போம். ஓகே. இவங்களோட ஃபண்டமெண்டல் நம்ம பார்த்துட்டோம். இதுல ஓவர்வியூல பார்த்தோம் அப்படின்னா பிஇ 44 அதிக பிஇ 20 பிஇக்கு மேல இருந்தாலே அதிக பிஇன்னு சொல்லுவாங்க. பட் இது மட்டுமே டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது. ஓகே. இண்டஸ்ட்ரி பிஇயை விட அதிகமா இருக்கு. மேபி ஸ்டாக் வந்து தன்னுடைய பிரைஸுக்கு கரெக்ட் ஆகலாம். ஒரு ஃபேர் வேல்யூக்கு வரலாம். இப்போ ஓவர் வேல்யூட இருக்கு. ஃபேர் வேல்யூக்கு வரலாம். புக் வேல்யூ 264 ரூபா 94. ஓகே. ஸோ இதை வச்சு மட்டும் இந்த கம்பெனி இன்னைக்கு நான் சொல்றேன்றதுக்காக இந்த கம்பெனியை வாங்கிடக்கூடாது. நீங்களும் உங்களால் முடிந்த அளவுக்கு ஆராய்ந்து பாருங்கள். பார்த்துட்டு அதே மாதிரி உங்களோட நிதி ஆலோசகரை கலந்துக்கிட்டு வாங்கலாமா, இந்த செக்டர் நல்லா இருக்குமா, ஃபியூச்சர்ல என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இவங்க கான்கால்லாம் நீங்க படிக்கணும்னா இங்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க போனீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ்ல போனீங்க அப்படின்னா கான்கால் இந்த போன குவார்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துச்சு. இன்னும் இந்த குவார்டர் ரிசல்ட் வரல இவங்களுக்கு. ஸோ கான்ஃபரன்ஸ் கால் என்ன பண்ணியிருக்காங்க, இனிஷியல் ப்ரெசன்டேஷன் இருக்கும். இதெல்லாம் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு தெளிவான இது கிடைக்கும்.
அனுவல் ரிப்போர்ட் எல்லாம் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கம்பெனி என்ன சொல்லுது, ஃபியூச்சர்ல என்ன பண்ண போகுது, என்ன எக்ஸ்பேன்ஷன் பிளான், எங்க போக போறாங்க, என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை படிச்சு பார்த்துட்டு சொன்னபடி செஞ்சாங்களா அப்படின்றத பார்த்துக்கணும். ஓகே. இன்னைக்கு அதோட நம்ம டீல்ஸ் பார்த்துருவோம். இன்னைக்கு டீல்ஸ்ல வந்துட்டு இன்வெஸ்டர் யாராவது பெரிய இன்வெஸ்டர் பார்த்துருக்காங்களா அப்படின்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க் வாங்கியிருக்கு. ரோசல் சிஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியில வாங்கியிருக்காங்க. ஸோ யாரோ வித்திருக்காரு. அந்த குவான்டிட்டியோட கொஞ்சம் கூட வாங்கியிருக்காங்களா, இல்லை இது ரெண்டையும் சேர்த்து இவங்க வாங்கியிருக்காங்க 9,000 நினைக்கிறேன். இது ரொம்ப நாளா ஏறிட்டே இருக்கு இந்த ஸ்டாக். என்னன்னு பார்க்கணும். வேற யாரும் பெருசா இன்னைக்கு வாங்கின மாதிரி தெரியல. ஓகே. இன்னைக்கு யாரும் வாங்கின மாதிரி தெரியல. பிளாக் டீல்ல பார்த்தோம் அப்படின்னு இதுதான் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்வைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ்ல இருக்காங்க. டே அப்பா 139 கோடி. 6 ரூபா தான் ஏர்ன் பண்ணுது. இந்த கம்பெனியை பத்தி பார்த்தோம் அப்படின்னா சார்ட்டும் அது பிரிச்சிருக்காங்க. இல்லையே இதுதானா? இது வேற. வேற. இங்க இருக்கு. இதை பார்க்காம வேற இது பார்த்துட்டீங்களா? இன்னைக்கு பார்க்குறோம். இல்லையா? இந்தியன் லிஸ்ட் இன்னைக்கு கிட்டத்தட்ட 400 ரூபா மேல இருக்கு. ஆர்எஸ்ஐ ஆர்எஸ்ஐ கொஞ்சம் மேல இருக்கு. பார்ப்போம், இதை பத்தி நாளைக்கு பார்ப்போம். டைம் கிடைச்சா இதை பத்தி படிச்சுட்டு எழுதுவோம். ஓகே. பட் இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தெரியுது. பார்ப்போம். நாளைக்கு நாளான்னைக்கு எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு, சாரி மண்டே டியூஸ்டே எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வருவோம். ஓகே. நன்றிகள். நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இதை வாங்கிறாருங்க. நான் செபி ரிஜிஸ்டர்டு கிடையாது. நான் சும்மா என்னோட பர்பஸுக்கு ஒரு அன்னைக்கு ஒருத்தர் கேட்டாருன்றதுக்காக தான் வீடியோ இது பண்ணிட்டு இருக்கேன் ஒழிய தொடர்ந்து செய்வேனான்னு கூட எனக்கு தெரியல. ஃபேஸ்புக்கில் போடுறதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ பாருங்க. நன்றி.